இன்றைக்கி வந்து டே 3, அதே பாண்டிச்சேரி, அதே இடம். ஆனால் வந்து நாங்கள் வந்திருக்க இடம் வந்து வேறு இடம். எனக்கு கிடைத்த உழைப்பாளி மிகப்பெரிய உழைப்பாளி போல். அங்கே பாருங்கள், பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். I'm from France. Oh, where you come? Just to visit, tourism, discover, pleasure, travel. Which are the places you visited? We have been to Ladakh first. Ladakh, yeah. And then Agra. And then Taj Mahal, yeah. And we have been in South Kerala and Tamil Nadu. Favorite place in India? North. Ladakh, my favorite place. I don't know, it's difficult. I take Gobi, you know, like Gobi, but like chicken, hot with 3 days, 25 maybe, yeah, sandwich, the Chinese style, very, yeah, it's really nice. In the south side, I love this, yeah, it's really nice, very great. Last day in India. Yes. Favorite place in India? Gobert Market. What? Gobert Market. Pondicherry. India. Opish. Cheese dosa. Cheese dosa. அக்கா சுற்றி போங்க. Okay. Okay. Thank you. Nice to meet you. One day later. ஹாய், வணக்கம்லாம் மாப்பிள்ள. அது இன்றைக்கி வந்து டே 3, அதே பாண்டிச்சேரி, அதே இடம். ஆனால் வந்து நாங்கள் வந்திருக்க இடம் வந்து வேறு இடம். கொஞ்சம் த்ரில்லிங்கான இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம செலிப்ரிட்டி என்னென்னா பயந்துட்டு வரமாட்டேன்றாரு. நான் வரமாட்டேன்னு இப்போ தம்பி உட்காந்து அவனை வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி மண்டையை கழுவிட்டு இருக்கான், மேனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்கான். வாடா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்க மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் இப்போ நாங்கள் போட்டிங் போகிறோம். இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே எல்லாத்துக்குமே வந்து 450 ரூபா தான் ஒரே ரேட். எல்லா ஊரையும் போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். பாருங்கள், செலிப்ரிட்டியும் கன்வின்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்னென்னா அடுத்து வந்து நம்ம போட்டிங் போகிறோம். இப்போ இங்கேயே வந்து இவங்களே வந்து ஒரு நல்ல ஸ்பாட்லாம் வச்சுருக்காங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி. அது வந்து நீங்கள் டோக்கன் போட்டு உள்ளே வரும்போது சும்மா ஒரு 2 மீட்ரு தான். நல்லா இருக்குது இந்த ஸ்பாட்லாம். இருங்க, உங்களுக்கு நான் அந்த இதெல்லாம் காமிக்கிறேன். டோக்கன் போட்ட ஏரியா. ஸோ இதிலேருந்து தான் இங்கே வந்து ஃபோட்டோ ஸ்பாட்டு. சூப்பராக இருக்கும். செலிப்ரிட்டி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இதை பிடிச்சி வளர்த்துட்டு இருக்கிறான். அதான் சொன்னேன், அது ஒரு உயிர் தானடா, உடைக்காதான்றேன். உடச்சிட்டான். அதனால செலிப்ரிட்டி ஒரு கொலை பண்ணிட்டாரு. இப்போ நம்ம போட்டிங் போகலாம் வாங்க. என்னது புதக்குழி இருக்குமா? ஏண்டாடி, அதெல்லாம் படம்டா. இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் இருக்குங்க. அதாவது நம்ம இப்போ என்னன்னா பயங்கரமான ஒன்று பண்ணிட்டோம். வெளியிலேயும் போட்டோ வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம உள்ளே இருக்கிறோம்.
நம்ம ஒரு போட் ஹவுஸ் மட்டும் தான் உள்ளே இருக்கிறோம். இவங்கெல்லாம் வெளியில் உள்ளவங்க போட் ஹவுஸ். ஓ சரி சரி. வெளியிலேருந்து உள்ளே வந்து இதுதான் எண்டு அவங்களுக்கு. இங்கே பார்த்துட்டு வெளியே போயிடுவாங்க. நம்ம அவங்க எண்டு முடிக்கிறது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். போயிட்டு வெளியே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப உள்ள இங்கே வந்துடுவோம். சரி சரி. மாற்ற இடம் எல்லோரும் ஒரே இடம் தான். முடிக்கிற இடமும் ஸ்டார்ட் பண்ணுற இடம் மட்டும்தான் வேறு வேறு. சரி ஓகே. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உனக்கு உண்மையிலே ஓட்ட தெரியுமா? ஹே, நான் GTA Vice Cityல நான் விளையாண்டுருக்கேன். கிடச்சிருச்சு. ஆலன் கரெக்டான ரூட்ல தான் போறியா? இந்த சமயத்துல என்ன கேப்டன் கூப்பிடு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போட்டிங். குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா இங்கே பாரு ஐயா, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் ஐயா. அதாவது இது வந்து நம்மளுக்கு வந்து தனி போட்டு தான். ஆமாம், ப்ரைவேட் போட்டு தான். இதுக்கு வந்து 2000 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அதை கட்டி கொண்டு வந்திருக்கோம். எல்லாம் யாருக்கு? நம்ம செலிப்ரிட்டி இருக்கார்ல. ஆமாம், அவர் வந்து பயந்துட்டு வரமாட்டேங்கிட்டாரு. அதனால தனியாக ஒரு ப்ரைவேட் போட்டு எடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். செலிப்ரிட்டி பயப்படலாமா? போயிட்டுருக்கோம். பின்னாடி வர்றோம், தண்ணிக்கே வர்றாங்க. பாருங்க பின்னாடி செம்ம ஜாலியாக பண்ணுறோம். ஆவா ஆவா. இப்போ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியே போகிறோம். கடலுக்குள் செல்கிறோம் மக்களை. ஆமாம், அது ஃபுல்லாக அங்கே தெரிகிறது வந்து ஃபிஷிங் ஹார்பர். அங்கே தெரிகிறது. இப்போ நம்ம கடலுக்குள்ளே வந்துட்டோம். மக்கா கலங்குதுடா, எனக்கு கலக்குதுடா. எல்லாம் பயங்கரமா இருக்கு. என்னண்ணே சவுண்ட் இப்படி வருது? பயமா இருக்கா? பொய் சொல்லாத. பயமா இருக்குல்ல? எனக்கும் பயமா தான் இருக்கு. ஏய், எங்கடா போகிறோம்? அரிக்கன்மேடு போகிறோம். இதுவா? இதில் தான் போகணும். போனதாட்டியே தப்பாக சொன்னேன் எல்லாத்தையும். அரிக்கன்மேடு தானே? அரிக்கன் மேடம். பார்ப்போம் அது என்ன இருக்குன்னு. இது என்னடா, இங்கே தான் பொன்னியின் செல்வன் படம் எடுத்தாங்களா? கொல்லுவாங்களா? ஆமாம், கொல்லுவாங்களா ஐஸ்வர்யாவை? இங்கேயும் நிறையா பேர் இருக்காங்க. இந்த இடத்துல எங்கடா ஐஸ்வர்யாவை கொல்லுவாங்க? இது வேற ஏதோ இருக்கு ஸ்பாட் மாதிரி இருக்கு. இந்த ஸ்பாட்டு தானே? ஏய், இது எங்கேயோ வெளியே போகிற மாதிரி இருக்குடா. ஒருவேளை அதுதான் ஸ்பாட்டு போலடா. இங்கே பாரு, இங்கே வண்டிலாம் போகுது. இப்போ நம்ம இங்கிட்டு வந்திருந்தோம்னா இந்த வழியாக வண்டியில் வந்திருப்போம். இது வந்து எத்தனையோ கோடி வருஷம் பழமை வாய்ந்ததான். 120 கோடி வருஷமா என்னமோ சொன்னாரு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அவர் சொன்னாரு, மேனேஜர் சொன்னாரு, ஹோட்டல் மேனேஜர். அரிக்கன் மேடம் தான் சொன்னாரு. சொல்றா, செங்கல்ல MNS அப்படின்னு சொல்லி பேர் போட்டு அடிச்சிருக்காங்க. ஓகேவா? 120 வருஷத்துக்கு முன்னாடி பேரே இல்லைன்றியோ? செங்கலே இல்லைன்றியோ? இல்லடா, ரெண்டு பேரும் இந்த போட்டோ பைத்தியம்.
போய் ஃபோட்டோ எடுக்கிறது அங்கே இதுதான் என் ஸ்பாட்டு. இது வந்து ஏதோ ஒரு போட் ஹவுஸ் எடுத்துருக்கோம். இல்லை போட்டு தான், பழைய போட்டுன்னு தான் சொன்னாங்க, துறைமுகம். அது வந்து இப்போ பழசாயிடுச்சு. ஆனால் இன்னும் செங்கல்லாம் போட்டு கட்டி செய்கிறாங்க. அந்த மாதிரி கீழே வரைக்கும் செங்கல். முதல் தாட்டி தான் அந்த இன்னும் அந்த பயத்தையெல்லாம் விட்டுட்டு போட்டில் வந்திருக்கேன் நான். இல்லாட்டினா எத்தனை பேர் கூப்பிட்டாங்க போயிருக்கேன்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதாவது செலிப்ரிட்டிக்கு ஃபோட்டோவே எடுக்க தெரியாது, பாவம் மாட்டினானுங்க அவங்க. இடம்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே. செலிப்ரிட்டி போயிட்டு இருக்காப்புல, தனியாக போகிறாப்புல. மாஸ்க் கட்டுறேன். நின்றுட்டு இருக்காரு. இதுக்கு பேர் அரிக்கா மேடு. இது வத்தி போன கிணறு இருக்கு ரைட்டு. அரிக்கா மேடு இது பேர். அரிக்கன் மேடுன்னாங்க. அரிக்கா மேடு கரெக்டு தானே? தூத்துக்குடிக்கும் தூத்துக்குடிக்கும் ரைட்டு. அப்புறம் நம்பி பயமாக இருக்குது நீங்கள் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துருக்காங்க. போக மாட்டேன், மேலே இருப்பேன் யாரும் கூப்பிட்டு வரைக்கும். எனக்கு கிடைத்த உழைப்பாளி மிகப்பெரிய உழைப்பாளி போல. அங்கே பாருங்க, பயங்கரமாக எடுத்துக்கிட்டு இருக்கான். பயங்கரமாக போய்கிட்டு இருக்குப்பா. இங்கே ஒரு இடம் இருக்கு. ஓ, பக்கத்துலேயே கரை இருக்கு மக்களே. ஒருவேளை மரம் இவங்க நட்டுருப்பாங்களோ? இன்னொரு டீம் வருது. முதல்ல போட்டில் ரீடேக் எடுக்கிறது நம்ம தான்டா. அதாவது மக்களே, இந்த வியூ உங்களுக்கு காட்டுறதுக்காண்டியே அண்ணே வந்து எங்களை திருப்பி ஒரு பாயிண்ட் கூப்பிட்டு போகிறாரு. அதாவது நாங்கள் பின்னாடி போயிட்டு ரீடேக் எடுக்கிறோம். ஏதோ பாருங்க, போட்டு பின்னாடி எப்படி போச்சோ அப்படியே பின்னாடி வருது. என்ன செலிப்ரிட்டி அமைதியாக வர்றீங்க? செலிப்ரிட்டினாலே வணக்கம் சொல்கிறாரு. நாங்கள் திருப்பி ரீடேக் எடுத்துகிட்ருக்கோம். சூப்பராக இருக்குது. செலிப்ரிட்டி இப்போ தான் என்ஜாய் பண்ணுறாரு. செலிப்ரிட்டி பார்த்துங்க, விழுந்துற என்னமோ பண்ணுறாரு அண்ணன். போட்டிங்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. நல்லபடியாக வந்திருக்கு.
விஜய் வந்துட்டோம். லைஃப் ஜாக்கெட்டை ஃபுல்லாக அங்கே வச்சுட்டு போனோம். நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப்பை முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து லோகி வில்லா. இங்கே வந்து நயன்தாரா, விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் இங்கே தான் தங்கியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து நானும் வந்து உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன், சும்மா நார்மலாக ரூம் எடுத்தோம், சும்மா இது இருந்துச்சு, அந்த இதெல்லாம் வேணாம். இதோட இன்டீரியர்லாம் பாருங்களேன், நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸில் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொண்டு வரும். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸு, இந்த மாதிரி தான் கொஞ்சம் ஏற்று. பாண்டிச்சேரிலேயே வந்து ஒயிட் டவுன் தான் வந்து ஒரு பெரிய சிட்டிங்க. அதில் வந்து ஒயிட் டவுன் வந்து ரொம்ப உங்களுக்கு ரிஸ்கியாக இல்லாத ஒரு ஏரியா. நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரீயாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இங்கே நம்ம ஒரு 2 பேர்த்துக்கு அப்படின்னா பெர் நைட்டுக்கு வந்து நார்மல் டேஸில் 2800 ரூபா. அதாவது வந்து நார்மல் பிளேஸ் இங்கே வந்து தங்குறதுக்கு. நீங்கள் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா இதுவே கிட்டத்தட்ட ஒரு இருக்கும். இது எல்லாமே சேர்த்து 1000 சதுரடி அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு மாத்திரம் கொடுத்துருக்காங்க. அதில் இன்னொன்று என்னென்னா, ஒயிட் டவுன் தான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவானது சிட்டிக்குள்ளே. ஆனால் இங்கே இருக்கிற ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா. நீங்கள் அதாவது வந்து ஒருத்தருக்கு அந்த ரேட்டுன்னு மாத்திரம் நினைக்காதீங்க. இந்த ரூமில் வந்து 4 பேர் தங்கலாம். 4 பேருக்கான ரூம் இது. இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆமாம், வெளியவும் ஒரு உங்களுக்கு ஒரு பெட் மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இங்கேயும் வந்து இது பண்ணிக்கலாம். 4 பேர் இங்கே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இன்னும் 3 பேருக்கான ரூம் இங்கே இருக்குது. சிங்கிள் ரூமும் இருக்குது. நீங்கள் 10 பேர் தங்கணும்னா அதுக்கு இருக்குது. 10 பேர் இருந்தாலும் அதுக்கும் இருக்குது. இங்கே நார்மல் டேஸில் வந்து 2300-2400 வைங்க ரவுண்டா. இதே வீக்லி வெள்ளி சனி ஞாயிறு வந்தீங்கன்னா இது அப்படியே டபுள் ஆகும், 4700 ரூபாய் வரும். ஆமாம், நான் உங்களுக்கு வந்து இது மாத்திரம் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்தீங்கன்னா. இது எத்தனை ஹோட்டலில், எத்தனை ரூம்ஸில், எத்தனை வில்லாவில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது, எங்களோட இது அது என்ன அனுபவத்தில் சொந்த அனுபவத்தில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சம் பீஸாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். வெளியிலலாம் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான அவ்வளோ பிளேசஸ் இதை சுற்றி தான் இருக்குது. கடல் வெறும் இங்கேருந்து 300 மீட்டர் தான். ஆமாம், வாக்கபிள் டிஸ்டன்ஸில். ஆமாம், இப்படி நீங்கள் ஒரு ரோடு கட் பண்ணிங்கன்னா கடல் வந்துடும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பார்க்குறதுக்கு. இல்லை உங்களுக்கு சிவி ரோட ரூம் வேணும்னா அதுக்கும் தனியாக அங்கே ஒரு ரூம் இருக்குது, அது மாதிரி பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த தங்கியிருக்க ரூமுக்கு பக்கத்தில் சைடில் மேலே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் ஜாலியாக. ஆமாம், அது ஒரு விஷயம். அது நல்லா நல்லா இருக்கும். ஆமாம், பக்கத்தில் இருக்க சவுண்டு அது இதுலாம் எதுவுமே கஜகஜமாக இருக்கவே இருக்காது. ரொம்ப தள்ளி தள்ளி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது இந்த ரூம் வீட்டிலே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவர் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிறோம். அவர் ரொம்ப நல்லா பாட்டும் பாடுவார். ஒரு ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி உனக்காக வாழ வேண்டாம், வேண்டாம், வாழ்கிறேன். ஒரு ஜீவன் அழித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வாழ வேண்டாம், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன், உன்னையே எண்ணியே வாழ்கிறேன். லலலாலா லலலலா லலலாலா லலலலா. ஆமாம்.